ஐயா அபுகா அபுகா ஜனார்த்தனுக்கு பணத்து மேல ஆசை இல்ல, ஆனா அந்த தங்க சிலை மட்டும் எனக்கு வேணும். இந்த தடவை அந்த தங்க சிலை என் கையில இருந்து தப்பிச்சிருச்சு, ஆனா அடுத்த தடவை அதை நான் விட மாட்டேன். வந்துட்டீங்களா? இந்த பெரிய பாறாங்கல்ல உடனே உடைச்சு போடுங்க, ஏன்னா உள்ள போறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. இது உடையவே மாட்டேங்குது, ரொம்ப பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நாம என்ன பண்ணலாம்? பாஸ், அந்த ஹோலை பாருங்க. அந்த ஹோல் வழியா யாராவது உள்ள போனாங்கன்னா அந்த லிவரை ஆன் பண்ணி இந்த கல்லை சுலபமா தள்ளிடலாம். அற்புதம், நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்க. ஆனா அந்த சின்ன ஹோல்ல இருந்து பெரியவங்களால முடியாது, சின்ன பசங்க தான் போக முடியும். வாங்க, நாம அதுக்கேத்த மாதிரி சின்ன பசங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம். எங்க கூட வா. ஏய், எங்க போற? காப்பாத்துங்க, காப்பாத்து சிவா. சிவா 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 சிவா. திரும்பி போயிடுங்க அங்கிள். இந்த சின்ன பையனையும் பிடிச்சு கூட்டிட்டு போலாம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எழுந்துரு, இங்க எந்த தப்பிச்சு ஓடுறதா நல்லது. வா. ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கினீங்களா? சரி, நாம யாரையும் வற்புறுத்தவே கூடாது. இனிமே நாம புத்திய பயன்படுத்தணும். அங்க பாருங்க, 2 பசங்க வராங்க. நான் இப்ப போடுற திட்டத்தை மட்டும் பாருங்க, அவங்களே சந்தோஷமா என் பின்னாடி ஓடி வருவாங்க. நில்லுங்க நில்லுங்க பசங்களா. சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? பசங்களா, நாங்க ஜங்கிள் பாய்ன்ற ஒரு படத்தை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த படத்துல நாங்க மெயின் லீடிங்ல நடிக்கிறதுக்கு சின்ன பசங்களை ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால அந்த மாதிரி பையன் யாராவது இருந்தா சொல்ல முடியுமா பசங்களா? அதாவது ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி. அங்கிள், அப்பனா நீங்க தேடவே தேவையில்லை. நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டர். எங்க கிராமத்துல என்னை எப்படி பாராட்டுவாங்க தெரியுமா? என் நடிப்பை பார்த்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் பெரியவனானதும் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க அங்கிள். அப்படின்னா ஏதாவது ஒன்ன கொஞ்சம் நடிச்சு காட்டேன்ப்பா. ஓ அங்கிள், கண்டிப்பா நான் செய்றேன். இல்ல இல்ல. இப்போ என்ன ஆக்ட் பண்ணி காமிச்சப்பா? எமோஷனலா சேஞ்ச் பண்ணி நடிச்சு காமிச்சேன் அங்கிள். ஆக்டிங்ல எமோஷனல் இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்க ரசிப்பீங்க? நீங்களே பாத்தீங்கல்ல, என்னால ஒவ்வொரு நொடியில ஒவ்வொரு எமோஷனலா சேஞ்ச் பண்ணி காட்ட முடியும் அங்கிள். சிரிக்கும் போது அழுவேன், அழும் போது தும்மல் வர வைப்பேன். இப்ப சொல்லுங்க அங்கிள், நான் ஒரு பர்ஃபெக்ட் ஆக்டர் தானே? புரியுதுப்பா, புரியுது. நீ கண்டிப்பா எனக்கு உதவியா இருப்ப. சரி, சீக்கிரம் வா, ஆடிஷனுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ நீ தான் ஜங்கிள் பாய். அப்புறம் நகரத்துல இருக்கிற ஒரு பையன் தான் உன்னோட நண்பன். வேணும்னா நீ இவனையும் உன் கூட சேர்த்து கூட்டிட்டு வரலாம். அப்படியே இவனுக்கும் ஆடிஷன் முடிஞ்சிரும். ரொம்ப நன்றி அங்கிள். இங்க பாருங்க பசங்களா, இங்க சுத்தி எல்லா இடத்துலயும் கேமராஸ் வச்சிருக்கோம்.
ஆதி, நீ கேவ்ல அந்த ஹோல்ல இருந்து உள்ள போகணும். உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பாறையை தள்ளுறதுக்கு உள்ள ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை நீ டவுன் பண்ணி அந்த பாறாங்கல்ல பக்கத்துல தள்ளணும். அப்புறம் நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சு ஹலோன்னு சொல்லணும். ஸ்மைல் கொடுக்கும்போது உன்னோட பெஸ்டா கொடு, ஏன்னா சிரிப்புக்கும் ஆடிஷன் இருக்கும். சரியா? ஒரு தடவை ஸ்மைல் பண்ணி காட்டு பாப்போம். அற்புதம். சரி போ. அப்புறம் இன்னொரு விஷயம், உள்ள எல்லா பக்கமும் கேமரா வச்சிருக்கோம். ஆக்டிங் மட்டும் பலமா இருக்கணும். எஸ் அங்கிள், புரிஞ்சது எனக்கு. இதெல்லாம் எனக்கு ஜூஜிபி மாதிரி. ஹலோ. அங்க காட்டு மனிதர்கள் கூட இருப்பாங்க, அவங்களும் நடிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடணும். அவங்க கையில மாட்டவே கூடாது. ஒருவேளை நீ அவங்க கிட்ட மாட்டினா அப்புறம் நீ ஆடிஷன்ல ஃபெயில் ஆயிடுவ, புரிஞ்சுக்க. ஓகேவா? ஓகே சார். அங்கிள், ஹலோ. ஆ ஆ. ஹலோ. அங்கிள் ஏதோ உள்ள லிவர் இருக்குன்னு சொன்னாரே, ஆனா இங்க எந்த லிவரையும் காணுமே. நாம 2 பேரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருந்து எப்படி வெளியே போவோம்? ஆதி, அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி கேளு அந்த லிவர் எங்க இருக்குன்னு. நான் தான் அவர் ஃபோன் நம்பரே வாங்கலையே. போச்சிடும். அப்பனா உடனே சிவாக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ சிவா, சீக்கிரமா வா. நானும் யோடியும் இங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். என்னது, ஆக்டிங் ஆடிஷனா? ஓகே ஓகே, டோன்ட் வரி, நான் உடனே அங்க வரேன். ரேவா, ஆதி யோடியும் ஜங்கல்ல மாட்டிக்கிட்டாங்களா? எனக்கு என்னமோ இவங்க எல்லாரையும் பார்த்தா இவங்க எல்லாம் இங்க ஷூட்டிங் பண்ண வந்தவங்க மாதிரி தெரியல. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவா, நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். ஜனார்த்தனனுக்கு எப்பவும் படத்து மேல ஆசை இல்ல, ஆனா அந்த தங்க சிலை மட்டும் எனக்கு வேணும். நல்லா கேளுங்க, அந்த பாறாங்கல் அந்த பையன் உள்ள இருந்து தள்ளினதுக்கு அப்புறம் எல்லாரும் உங்க கன்ஸை எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுங்க. வழியில யாரு வந்தாலும் சரி அவங்கள நீங்க சுட்டு தள்ளிடுங்க. ஓகே? ஜனார்த்தனனுக்கு பணத்து மேல ஆசை இல்ல, ஆனா அந்த தங்க சிலை மட்டும் எனக்கு வேணும். ஓஹோ, அப்படின்னா இவங்களோட ஃபிலிம் இதானா? ரேவா, இவங்க ஆக்டிங்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நல்லா ஏமாத்தி வச்சிருக்காங்க. நான் இப்பவே ஆதிக்கு ஃபோன் பண்றேன். ஆதி, நீங்க எங்க இருக்கீங்க? சிவா, அப்ப நீங்க வந்துட்டியா? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க உள்ள ஒரு பெரிய ராக் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இங்க ஸ்பைடர்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெரிய பெரிய பல்லியும் இருக்கு. சீக்கிரம் எங்களை காப்பாத்து சிவா, நாங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். சிவா, அது அங்க இருக்காங்க. ஆதி, யோடி, Shiva, Shiva, Shiva. Shiva, 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 Shiva. Shiva, 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 Shiva. Shiva, 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 Shiva. ஆதி, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. நீங்க இங்க எப்படி வந்து மாட்டினீங்க? சிவா டைரக்டர் அங்கிள் வந்து ஜங்கிள் பாய்ன்ற படத்துக்கு லீட் ரோலுக்கு என்ன செலக்ட் பண்ணாரு. யோடிக்கு நகரத்துல இருந்து வந்திருக்கிற என்னோட நண்பர் மாதிரி செலக்ட் பண்ணாரு. உங்க 2 பேரும் கூட ஏதாவது ரோல் வாங்கி கொடுத்துடுறேன். சீக்கிரமா வாங்க, லிவரை டவுன் பண்ணி அந்த கல்லை தள்ளணும். ஆதி, அவங்களா? அதோ பாருங்க, அடிங்க அடிங்க.
பாரு. ஹலோ, எப்படி இருக்கேன்? ஆதி, உனக்கு மூளைகில குழம்பிடுச்சா இல்ல மூளைய உங்க ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டியா? இங்க சிவா சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ என்னடா உன்னோட நடிப்பை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு ஆதி, வெளியே உனக்காக எந்த டைரக்டரும் வெயிட் பண்ணல. அதோட இந்த இடம் ஒன்றும் ஃபிலிம் செட்லாம் இல்ல. இங்க ஏதோ ஒரு கோல்டன் ஸ்டாச்சு இருக்கு, அதை எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல தான் நீ வந்து மாட்டிக்கிட்ட. என்ன அவங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்களா? சரி விடு, நம்ம லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம். ஹலோ லட்டு சிங் சார், உங்களோட உதவி தேவைப்படுது. என்ன சிவா, உனக்கு என்னோட உதவி தேவைப்படுதா? ஆமா லட்டு சிங் சார், நாங்க இங்க ஜங்கல்ல ஒரு கேவுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். ஏதாவது பண்ணுங்க. சிவா, நீ ஒன்ன கவலைப்படாத, உடனே வரேன். அதோட யாருக்கும் தெரியாம நீங்களும் சீக்கிரமா இங்க வந்துருங்க லட்டு சிங் சார். ஓகே சிவா, நான் அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வரேன். அந்த ரவுடி பசங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஓகே, வரேன். சூப்பர். சிவா, அங்க பாரு, அதோ. बर्फू कर देखो, बर्फू कर देखो, बर्फर खारो, बर्फर खारो. யோ கான்ஸ்டபிள், இவங்க கிட்ட சொல்லியா நான் தினமும் குளிப்பேன். இதுக்கு தேவையில்லாம இப்ப சுடு தண்ணி வைக்கிறாங்க. சார், உங்களை குளிக்க வைக்க இல்லைங்க சார், உங்களை வேக வச்சு சமைச்சு சாப்பிட போறாங்க சார் அவங்க. சாப்பிடவா? சிவா, உடனே வந்து எங்களை காப்பாத்து. நான் போய் எல்லாரையும் தசை திருப்புறேன். நீங்க போய் லட்டு சிங் சாரை காப்பாத்துங்க. ஓகே சிவா. ஏய், முடிஞ்சா வந்து என்ன புடிங்க. बर्फर खारो, बर्फर खारो. சுந்தரி, சிவா எங்க? சிவா, दरबारकू कमागारजे, दरबारकू कमागारजे, दरबारन्ये बाजार बागाते. என்ன என்ன சொல்றீங்க? அவரு தேங்க்ஸ் சொல்றாரு. சிர்ஃபார் காஃபுலுதி லாஃபுலுஃபு தமாத்தோ தோ தோமாத்தே துமா சிர்மானோ தர்மத்தோ தர்மத்தோ உன்ஃபார்கோ கின்ஃபார்கோ அன்ஃபார்கோ மன்ஃபார்கோ ஹர்ஃபோ கார்ஃபோ. சிவா, இப்ப என்ன சொன்ன? எங்க கிட்ட இருக்கிற தங்க சிலையை யாரோ சில பேர் கடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களா, அதை பாதுகாக்கணும்னு சொன்னா. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? எங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும், ஆனா பேச மாட்டோம். வாங்க, அவங்கள பிடிக்கல வாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல நம்ம ஆதிக்கு ஆக்டிங் சான்ஸ் கொடுக்க போறோம். ஆ, ஆ. ஹலோ, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரதுக்காக. அது மட்டும் இல்ல, ஒரு அழகான தங்க சிலையை எடுத்துட்டு சில காட்டு மனுஷங்க குகைக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அவங்க பின்னாடியே போய் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். ஆனா அவங்க யாரும் என்ன பார்க்கவே இல்ல. ஹலோ, சரி, என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அங்கிள்? ஓ, ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. சீக்கிரம் வா, அந்த தங்க சிலை எங்க இருக்கு? அங்கேயே போய் நாம கேமராவை வைக்கலாம். நீ ரோலுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்ட. Thank you uncle. Please follow me.
உங்களோட ஷூட்டிங்கை நாம இங்கேயே முடிச்சிடலாமா? லட்டு சிங் சார், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஜனார்தனனுக்கு என்னைக்கும் பணத்து மேல ஆசை இல்ல. ஆனா இந்த தங்க சிலை கண்டிப்பா எனக்கு வேணும். முதல்ல உங்க கையில இருக்கிற அம்பு ஆயுதங்கள் எல்லாம் கீழே போடுங்க. அவங்க கிட்ட இருக்கிற கன்ஸ் முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவங்க எதுக்காக திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க? இவங்க தங்க சிலை எங்க இருந்து திருடிட்டுல போறோம்? அது வந்து அங்கிள், இவங்க கிட்ட இந்த கோல்டன் ஸ்டாச்சு வந்ததுல இருந்தே இவங்களுக்கு ஒரே பிரச்சனையா தான் இருக்கா. ஆனா இனிமே அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுல்ல. அதனாலதான் இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா. இந்த ஸ்டாச்சுவை யாராவது வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களா. அட பாருப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இப்ப இவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நாமளும் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமா போகலாம். என்ன பண்றீங்க பசங்களா? நீங்க எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டீங்க. அந்த கன்ஸ் அந்த பையன்கிட்ட இருந்து புடுங்குங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஒரு சின்ன பையன் கிட்ட நான் தோத்து போக கூடாது. ஒரு சின்ன பையனால நான் போட்ட இவ்வளவு பெரிய திட்டம் வீணாக கூடாது. நான் கண்ட இத்தனை நாள் கனவு ஒரு சின்ன பையனால கேட்டு போக கூடாது. நீ என்ன எண்ணிக்கிட்டு இருக்க? 3 தடவை பையன்னு சொல்லிருக்கீங்க. நான் சொன்னது 3 தடவைன்னே வச்சுக்கலாம். ஆனா நீ என்ன 30 தடவை எட்டி உதைச்சிட்ட. சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன். நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? நீங்க முதல்ல இருந்து 3 தடவை பையன்னு சொல்லுங்க. நான் உங்களை 3 தடவை மட்டும்தான் அடிப்பேன். எனக்கு என்ன வேற வேலை வெட்டியே இல்லைன்னு நினைக்கிறியா? எப்போ பார்த்தாலும் இந்த பையன்கிட்ட என்னால அடி வாங்க முடியாது. லட்டு சிங் சார், என்ன ஜெயில போட்டுருங்க. அழாதன்னு சொல்றோம்ல ஐயா. என்ன அழாத. சிவா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணா. அபூர்ஜி, பழைய பேப்பர்மா, பழைய பேப்பர். சரியா எடை போடுப்பா. நீங்க எடை போட்டு பாதி காசு அடிச்சிருங்க போல இருக்கே. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வீட்ல யாராவது இருந்தா அவங்களையும் வெளியில கூப்பிடுங்க. அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கட்டும் என் தராசுல ஏதாவது தப்பு இருக்கான்னு. வீட்ல யாராவது இருந்தா நான் எதுக்காக இதை கொண்டு வரேன்? பீம் சிங் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். தாத்தாவும் சிவாவும் வாக்கிங் போயிருக்காங்க. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்தாங்க பாட்டி, காசை பிடிங்க. மொத்தம் 235 ரூபாய். பழைய பேப்பர், பழைய பேப்பர்மா, பழைய பேப்பர். திருடே, திருடே, சிவா, என்னங்க எங்க இருக்கீங்க? திருடே, திருடே. தாத்தா, இது பாட்டியோட சத்தமாச்சே. சிவா, பாட்டுக்கு என்னாச்சும் பார்க்கலாம் வா. என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? ஒரு பழைய பேப்பர்கார வந்தான். நான் பழைய பேப்பர் போறதுக்காக வெளியில வந்தேன். யார் வீட்டுக்குள்ள போனாங்க, எப்படி போனாங்கன்னு ஒண்ணுமே தெரியலப்பா. எல்லாத்தையுமே அவன் திருடிட்டு ஓடிட்டான் சிவா. பாட்டி, வேற யாரும் இல்ல. அந்த பழைய பேப்பர்காரன் தான் நிச்சயமா ஏதாவது பண்ணிருக்கணும். ஒருத்தன் உங்களை பிஸியா உட்கார வச்சிருப்பான், இன்னொருத்தன் உள்ள பூந்து திருடி இருப்பான். நான் அவன் எங்க இருக்கான்னு போய் பாக்குறேன். Shiva, Shiva, Shiva.
நிச்சயமா அது அவங்களா தான் இருக்கணும். திருடிட்டு எவ்வளவு வேகமா போறாங்க பார். அங்கிள் கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பா ஏதாவது பழைய பேப்பர் இருக்கா? இதுக்கு முன்னாடி பழைய பேப்பர் எடுக்கிற மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து திருடிட்டு போனீங்கல்ல, அதை கொடுங்க. கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டா? ஏய் போடா. போ போ, இன்னும் வேகமா போ, சீக்கிரம் சீக்கிரம். அங்கிள் நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்க. என் சைக்கிள் கூட மோதி உங்களால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. முதல்ல வழியை விடுறா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓடு 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 ஓடு. சொல்லு சிவா. லட்டு சிங் சார், ஊருக்குள்ள ஒரு பழைய பேப்பர் கேங் வந்திருக்கு. அவங்க எங்க வீட்லயே கொள்ளை அடிச்சிட்டாங்க. என்ன 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 பழைய பேப்பர்காரங்க திருடுறாங்களா? டோன்ட் வரி சிவா, அத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓகே கண்ணா, இங்க பாரு. ஏதோ ஒரு கேங்கு உங்க பேரை பயன்படுத்தி திருடிக்கிட்டு இருக்காங்களாம். உங்களை பாத்தீங்களா? கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு செய்றீங்க. ஆனா இந்த திருட்டு பசங்க பழைய பேப்பர் வாங்க வர மாதிரி நடிச்சு எல்லாருக்கிட்டையும் திருடிக்கிட்டு இருக்காங்களாம். காலம் எப்படி கெட்டு போச்சு பாரு. அடடடடா. என்ன உலகம் சார் இது? சே, இந்தாங்க சார் உங்க காசை பிடிங்க. மொத்தம் 300 ரூபாய். இது 500 ரூபாய் நோட்டு சார். மிச்சம் 200 ரூபாய் கையில கொடுங்க. அடடா, என்னப்பா நீ? என்கிட்ட சுத்தமா சில்லறையே கிடையாதேப்பா. பரவாயில்ல சார், சேஞ்ச வச்சுக்கோங்க. சேஞ்ச வச்சுக்கிறதா? இந்த சின்ன வயசுல இவ்ளோ பெரிய மனசா? அடடடடடா, கொன்னுட்டாயா? செஞ்சிட்டாயா, செஞ்சிட்டான். பழைய பேப்பர் வாங்க வர மாதிரி வந்து வீட்டுல இருந்த எல்லா பேப்பரையும் சேர்த்து ஆட்டைய போட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். எங்க எங்க போனாலும் சரி. சிவா, அந்த பழைய பேப்பர்காரங்க என் வீட்லயும் ஆட்டைய போட்டாங்கப்பா. லட்டு சிங் சார், நீங்க உடனே வெளியில போய் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நான் உடனே வரேன். கொஞ்சம் சைக்கிளை வேகமா தான் ஓட்டேன்டா. இன்ஸ்பெக்டர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. அட, அந்த இன்ஸ்பெக்டர்னு எவ்வளவு தூரம் தான் ஓடி வருவாரு, நாமளும் பார்க்கலாம். திருடு திருடு, என் பைக்கை திருடிட்டு போறா. நில்றா. சார், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சார். என் கூலி சொன்னீங்கன்னா வந்துடுறேன். ஏய், 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 ஏய். டேய், போலீஸ் மட்டும் இல்லடா, கூட நிறைய பேர் துரத்துறாங்க. இப்ப எப்படா தப்பிக்கிறது? ஏய் இதத்தான் சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்னு. அவங்க போட்ட சண்டையில நாம தப்பிச்சிட்டோம் பாத்தியா? அட போதும்பா, போதும். நான் லட்டு சிங்யா, லட்டு இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். லட்டு சிங் சார்,
நாம இந்த பழைய பேப்பர் கேங்கை எப்படியாவது புடிச்சே ஆகணும். நீங்க ஒட்டுமொத்த சிட்டியும் அலர்ட் பண்ணுங்க. இந்த பழைய பேப்பர் கேங் 2-3 டீமா இருக்காங்க. ஊருக்குள்ள இருக்கிற யாரும் பழைய பேப்பரை போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. உடனே இதை பத்தி டிவில இன்டர்வியூ கொடுங்க. அதை பார்த்தாவது மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கட்டும். சீக்கிரம் கூப்பிடுங்க. ஓகே சிவா. ஓகே சிவா, நான் இத பத்தி டிவில உடனே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். சரியா? பழைய பேப்பர் வாங்குறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பழைய பேப்பர் வாங்குற கேங்கு நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஒருத்தன் உங்ககிட்ட பழைய பேப்பரை போட வைக்கிற விஷயத்துல ரொம்ப நேரம் கடத்துவான். இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள திருடிக்கிட்டு இருப்பான். சரியான திருட்டு பசங்க. இதுக்காகலாம் நம்ம வேலையை நிப்பாட்டக்கூடாது. போங்கோ, சொன்ன மாதிரி வேலை செஞ்சு முடிங்க. அண்ணா, பிரச்சனை பண்ணாம வேலையை அன்பா முடிச்சிட்டு வாங்கோ. மறக்காதீங்கோ, காசு எடுக்கிறதோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும். எனக்கு வேதாஸ் நகரத்துல இருக்கிற எல்லா அக்ரிமெண்ட் பேப்பரும் வந்து சேரணும். அப்போதான் நம்ம இந்த வேதாஸ் நகரம் மொத்தத்தையும் வளைச்சு போடுவா. சேட்டு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வேலை போச்சு. அந்த பையன் உள்ள வந்தா எல்லாமே கெட்டு போச்சு. அவன் போய் போலீஸ் கிட்ட சொன்னதுனால தான் இப்ப நியூஸ் வரைக்கும் வந்து நிக்குது. போ, அந்த பையனை தூக்கிட்டு வா. நம்மளுக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம வேலையை ஆரம்பிச்சா அந்த வேலை கண்டிப்பா முடியணும். சரிங்க ஷராஃபத் பாய். அது ஒரு காப்பாத்த பையன். ஏய் சின்ன பையா, கீழே இறங்க. ரேவா, வீட்டுக்கு வந்து திருடினது அந்த 2 பேர் தான். மீதி இருக்கிறவங்க அவங்க கேங்கா இருப்பாங்க. நீங்க விளையாடிட்டே இருங்க, நான் பாத்துக்கிறேன். கீழே இறங்க, கீழே இறங்கடா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். முடிட்டா அந்த பொடியனை. லட்டு சிங் சார், சீக்கிரமா பார்க்குக்கு வாங்க. சிவா, காப்பாத்து. தேங்க்யூ சிவா. போதும். ஏண்டா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பையன் கிட்ட இன்னும் எவ்வளவு நேரம் அடி வாங்குவீங்க? சாரி, எப்படி போனாலும் அடிக்கிறான். சரி பரவாயில்ல, வாங்கடா ஓடிடலாம். உங்க எல்லாரையும் முதல்ல பழைய பேப்பர் மாதிரி தூக்கி போடணும். ஒரு பையன் கிட்ட அடி வாங்கிட்டீங்கோ. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பையன் ஒன்னும் சாதாரண பையன் இல்ல பாய். அவன் ஒரு மலை மாதிரி பாய், மலை மாதிரி. அந்த மலையை குறையறதுக்கு சுண்டெலி மாதிரி செயல்படணும். இப்போ நம்மளுக்கு பலம் இன்னும் காட்ட வேணும். அப்பதான் நம்ம நினைச்சதை நம்ம சாதிக்க முடியும். இல்லனா இங்கேயே உட்கார வேண்டியதுதான். நம்ம நினைச்சது இங்க நடக்காது. நம்மளுக்கு வேதாஸ்ல உள்ள எல்லா வீட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஆனா நம்மளுக்கு ஒரு சின்ன பையன் தடுத்து நிறுத்துறான். அந்த பையனை நம்ம ஏதாவது பண்ணணும். லட்டு சிங் சார், இந்த பழைய பேப்பர் கேங்கு ஏதோ ஒரு விஷயத்த முடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம அவங்கள எப்படியாவது புடிச்சே ஆகணும். அவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணணும். ஊருக்குள்ள எத்தனை பழைய பேப்பர்காரங்க இருக்காங்களோ எல்லாரையும் நீங்க ரைட் பண்ணுங்க. வா போலாம். இங்க என்ன பண்ற? ஏன் கூட வா. சிவா, இங்க பாத்தியா? நான் நம்ம சிட்டில எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி ஊர்ல இருக்கிற எல்லா பழைய பேப்பர்காரனையும் புடிச்சிட்டு வந்துட்டேன்ல. ஓகே லட்டு சிங் சார், இவங்கள அந்த திருட்டு பசங்க யாராவது இருக்காங்களா நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நீ இல்ல சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் மட்டும் நீ தான் தப்பு பண்ணன்னு எப்பயா சொன்னேன்? நான் குறுக்கு விசாரணை தான் பண்ண வந்தேன். லட்டு சிங் சார், இங்க இருக்கிற யாரும் அந்த பழைய பேப்பர்காரங்க மாதிரி எனக்கு தெரியலையே. போலீஸ் எங்களை எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தாங்க?
லட்டு சிங் சார் இவங்கெல்லாம் யாரு? சிவா, நான் பார்க்கும்போது இவங்களும் பழைய பேப்பர்லாம் கையில வச்சிருந்தாங்கப்பா. சட்டத்தோட பார்வையில யாரும் தப்பிக்க கூடாது, அதான் எல்லாரையும் தூக்கிட்டேன். சிவா, நான் என் வீட்ல இருந்த பழைய பேப்பரை குப்பை தொட்டில போடுறதுக்காக போனேன். அப்போ என்னைய பிடிச்சிட்டு வந்துட்டாரு. இந்த போலீஸ்க்கு யாரை பிடிக்கிறதுனே தெரியல, எங்களையும் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இவங்களாவது பரவாயில்ல, நான் வீட்ல இருக்கிற குப்பையை கொட்டுறதுக்காக வெளியில வந்தேன், என்னையும் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அங்கிள் ஆண்டி, நீங்களாம் திரும்ப உங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சிவா, இந்த பிரச்சனையிலிருந்து நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லனா வந்தவங்க எல்லாரும் என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. லட்டு சிங் சார், நம்ம வேதா சிட்டிக்குள்ள பழைய பேப்பருக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு குடோன் இருக்கணும். நிச்சயமா எல்லா பழைய பேப்பர்காரங்களும் அங்கதான் தன்னோட பொருளை விற்க போவாங்க. இவங்க யாருக்காவது அதை பத்தி தெரியுமான்னு கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஊர்ல பழைய பேப்பர் வாங்குற குடோன் ஏதாவது இருக்கா? ஓனர் ஊர்ல இல்லாதால அது மூடியே கிடக்கா? சார் சார், அந்த மாதிரி ஒரு குடோன் இருக்கு சார். அதோட சொந்தக்காரர் ரொம்ப நாளா குடோனுக்கு வராமலே இருந்தாரு. ஆனா அந்த முதலாளி இல்லாம வேற யாரோ வரதா நான் கேள்விப்பட்டேன் சார். அந்த குடோன் நம்ம ஊரை விட்டு தள்ளி பழைய ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கு சார். லட்டு சிங் சார், நம்ம உடனே அந்த குடோனுக்கு போயாகணும். இந்த பாய் ஒரு முடிவை எடுத்துட்டான்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். நம்மளோட வேலை முடிய போகுதோ, இனி டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிவாவை பிடிச்சிட்டு வரணும். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். என்ன யாரும் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல, நானே உங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டேன். பாய், இவன் தான் அந்த சிவா. முதல்ல அந்த பையனை பிடிங்கோ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எடுக்கடா. என்ன பண்றீங்கோ? யாரு எங்க இருக்கீங்கோ? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதோ. சீக்கிரம் வந்து எடுக்கோ. சொல்றேன். எப்படி வாங்குனியா? இது உனக்கு தேவைதானா? எங்க போனாங்க? அந்த பையனை 6வது பிடிங்கன்னு சொன்னல. முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அங்கிள். இங்கதான் இருக்க சார். நீங்க இவ்வளவு நேரம் உள்ள இல்லையே, இப்ப எங்க இருந்து வந்தீங்க? உள்ள பேய் இருக்கு, உள்ள போனீங்களா அதோட உலகத்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அது எங்க கிட்ட சொன்னுச்சு, உங்க 2 பேரையுமே நாங்க உள்ள கூட்டிட்டு போகணுமா. ப்ளீஸ் சார், எங்க கூட நீங்க வந்துருங்க அங்கிள், ப்ளீஸ். பேயா ஓடுங்க, பேய் இருக்கு, நாங்கெல்லாம் வரமாட்டோம், என்ன விட்டுருமா. அங்கிள் வாங்க வாங்க, இல்லைன்னா பேய்க்கு கோவம் வந்துடும். லட்டு சிங் சார், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த வேதாஸ் நகரத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைச்சா, ஆனா சின்ன பையன் அதை உடைச்சிட்டா. தேங்க்யூ சிவா. யோ கான்ஸ்டபிளே, இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போ. நான் டிவியில இன்டர்வியூவை கண்டினியூ பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்.